ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டெஸ்ட் 2. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. அது மார்க் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 25க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ஓகேவா? டுடே நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 2. இல்லை ஐஎன்எம்ஓ, மேக்ஸு, ஜென்ரல் தமிழ் இந்த 3மே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சி, மேக்ஸில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி, தமிழில் 6th தமிழ் நியூ சிலபஸ் அந்த பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பார்ப்போம் அங்கே 50 வினாக்கள் எப்படி எடுத்துருக்கீங்க பார்ப்போம். ஓகேவா? இதுக்கான ஆன்சருக்கு பார்க்கலாமா? ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எக்கான கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த டெஸ்ட்டு ஒரு ரைட் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த டெஸ்ட்டு எழுதாமல் இருக்காதீங்க, ஓகேவா? ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐஎன்எம்ல இருந்து கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, எல்லை காந்தி என புகழ்பெற்ற கான் அப்துல் காபர் கான் தலைமையில் படானியர்கள் குடை கீட்மார்க்கஸ் என்னும் சங்கத்தை தொடங்கினர். அது அனைவராலும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவப்பு சட்டைகள். சிவப்பு சட்டைகள் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் மேட்ச் ஆஃப் வால்யூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஆத்மீய சபை, பிரார்த்தனா சபை, ஆரிய சமாஜம், தக்கான கல்விக்குழு. ஆக்சுவலாக இந்த இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆத்மீய சபை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ராஜாராம் மோகன் ராய், ஓகேவா? அதாவது ஏகு 2 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ. சரி, இதுக்கான எக்ஸ்பிளைன் பார்ப்போம். ஆத்மீய சபா ராஜாராம் மோகன் ராய் 1815 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஓகேவா? 1815 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரார்த்தனை சபை. பிரார்த்தனா சபை அப்படின்றது யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங்கம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா, இது பி, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா 1867 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், ஓகேவா? அடுத்ததா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது நேராக அப்படியே இருக்கு, ஓகேவா? எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தக்கான கல்விக்குழு எம்ஜி ராணதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1884. ஆக்சுவலாக இது தக்கான கல்விக்குழு எதுக்கு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட கல்வி கமிஷன் தான் இந்த கமிஷன், ஓகேவா? பெண்களும் படிக்கணும் அப்படின்றதுக்காக, ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மாகாண நகரங்களான சென்னை, பம்பாய், கல்கத்தா மற்றும் டெல்லியில் அமைந்துள்ள சிறு வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கின் மதிப்பு தொகையை அவ்வப்போது நிர்ணயிப்பது. யாரை நிர்ணயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் தான் இதை நிர்ணயிப்பாங்க. அதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாகாண நகர ஆணையம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஓகேவா? நிர்வாகம் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர். மாநில அரசாங்கம் கண்டிப்பாக வராது. இப்போது இது ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா மாகாண நகரத்துக்கு ஃபுல்லாக ப்ரொவின்ஷியல் கொண்டு வர இது என்னென்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது மட்டும் நிர்ணயிப்பாங்க, இவங்க மட்டும்தான் நிர்ணயிப்பாங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும்,
இது 8th புக்லேயே கொடுத்துருக்காங்க. 8th புக் படித்தவங்களுக்கு தெரியும். தாமஸ் கார்ன்வாலிஸ். ஆக்சுவலாக கார்ன்வாலிஸ் என்ன பண்ணியிருப்பான்னா 1793 இதை கொண்டு வந்துருப்பார். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லி கொண்டு வந்துருப்பார். ஓகேவா. தாமஸ் மொன்ரோ அவர்கள் வந்து ராயட் வாலிஸ் சிஸ்டமை கொண்டு வந்திருப்பார். ராயட் வாலிஸ் சிஸ்டமை கொண்டு வந்தது யாருன்னா தாமஸ் மொன்ரோ. மெட்டல் அப்படின்றது யாருன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேவா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் நகரங்களில் பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்திருக்கு. ஆக்சுவலாக பிரம்மஞான சபை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நியூயார்க், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூயார்க் எப்போனா 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதோட பிரான்ச் அந்த தலைமையக ஹெட்குவார்ட்டர்ஸ் எப்போ இங்கே சென்னை செஞ்சார் பார்த்தீங்கன்னா 1882 இங்கே செஞ்சாயிருக்கு. 1882 சென்னையில் இருக்க அடையாறு, இந்த அடையாறு அப்படின்ற பிளேஸில் இந்த தலைமையகம் இருக்குது. ஓகேவா. இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹெலினோ பிளாபஸ்கி, ஹென்ரி ஸ்டீல் ஹோல்கர்ஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிரம்மஞான சபையை உருவாக்கியிருப்பாங்க நியூயார்க்கில். அதனுடைய தலைமையகம் சென்னையில் எப்போ செஞ்சாச்சுன்னா 1882 செஞ்சாயிருக்கு. ஓகேவா. எங்கன்னா சென்னையில் அடையாறு அப்படின்ற பிளேஸில். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர் சையத் அகமது கான். 1888 இவர் வந்து உருவாகி இருப்பார். ஓகேவா. 1888 உருவாகி இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியாக மேட்ச் ஆன இதுன்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த சமாஜம் எந்த பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மும்பையில், வடலூர் கிடையாது, மும்பையில் தயானந்த சரஸ்வதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 1879 லாகூருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா. ஆக்சுவலாக மும்பை தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இது அப்போ சரியான கேட்டுருக்காங்க, போய் ராங். பிரம்மஞான சபை நியூயார்க் இஸ் எ கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். மற்றதில் பார்க்கலாமா. சமரச சுற்ற சன்மார்க்க சங்கம் இது எங்கன்னா வடலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வள்ளலார் அவர்கள் வந்து வடலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1865. நெக்ஸ்ட் சத்ய ஜோடட் சமாஜம் இது வந்து மகாராஷ்டிராவில் ஜோதிபா புலே வந்து கொண்டு வந்திருப்பார். குஜராத் கிடையாது, மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருப்பார். எப்போனா 1873. ஓகேவா. ஜோதிபா புலே அவர்கள் தான் இந்த புனேல இதை சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ கரெக்டான வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். தத்துவ போதினி சபையை நிறுவியர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் தேவேந்திரநாத் டாகூர். 1839 இந்த சபையை நிறுவியிருப்பார். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பாக கேட்டிருக்காங்க. பின் பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது என்ன? பார்ப்பாங்க. இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு. கண்டிப்பாக
அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க நாட்டு இதெல்லாம் ரெடி பண்ணாங்க தவிர நம்ம நாட்டு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்ட் தான். புதிய நில அமைப்பு முறை கரெக்ட் தான். காலனி முதலாளித்துவத்தினால் தொழில்முறையில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு கரெக்டு. நெக்ஸ்ட் வெண்மை புரட்சி இது ராங். ஏன்னா வெண்மை புரட்சி பார்த்தீங்கன்னா உலக இந்த பாலுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த வெண்மை புரட்சி 2001 இது கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1947 தான் இருந்தாங்க. ஸோ 2001 இந்த வெண்மை புரட்சி நடைபெற்றனால இது தவறு. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் 1, 2, 3 எங்கே இருக்குது? எஸ், ஆப்ஷன் சி. ஓகேவா? 2001 வெண்மை புரட்சி நடைபெற்றது. ஓகேவா? பாலுக்காக கொண்டு வரப்பட்டது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. கைப்பட நீங்கள் கொஸ்டின் ரைட் பண்ணி ஆன்சர் இது ரைட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 1887 தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் பி சிவ் நாராயண அக்னி ஹோட்ரி. இவர் 1887 தோற்றுவிப்பார். ஓகே, 1887 லாகூரில் தேவ சமாஜத்தை அதனால கொடுத்துருக்காங்களே லாகூரில் இதை கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவல்லிக்கேணி இலக்கிய கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான ஆன்சர் 1868. ஓகேவா? 1868 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய பின்வரும் கூற்று எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகை தொடங்கினார். கரெக்ட் தான். இவர் ஒன்று சங்கம் என்ற இதை சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் எழுதப்பட்டது. 1858 வங்காள மொழியில் தொடங்கப்பட்ட ஒரு செய்தித்தாள். ஓகேவா? இவர் இந்திய சங்கத்தை நிறுவியவர். இது ராங். ஆக்சுவலாக இந்திய சங்கம் அப்படின்னு இவர் நிறுவலை. சுரேந்திர பானர்ஜி 1876 நிறுவியிருப்பார். ஓகேவா? அப்போ இவர் நிறுவலை. இவர் பிரஜ்பாகு அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு சொல்கிறாங்க. அது தவறு. ஓகேவா? ஆக்சுவலாக இவர் 1820 பிறந்தார். ஈஸ்வர் சந்திரசேகர் யாருன்னா 1820 செப்டம்பர் 26 அன்னைக்கு இவர் பிறந்தார். ஓகேவா? அப்போ சரியான ஆன்சர் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ 1 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட். டி.கே. கார்வே என்ற சீர்திருத்தவாதியின் காலகட்டம். இந்த சீர்திருத்தவாதி காலகட்டம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1858 to 1962. ஓகேவா? இது ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி. எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கேள்வியை இன்க்ளூட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? மறக்காமல் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட். நட்வத் அல் உலாமா என்ற இயக்கத்தை நடத்தியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிப்லி நுமானி. 1894 லக்னோவில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? சிப்லி நுமானி. ஓகே, நெக்ஸ்ட். வங்க சதி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. ஆக்சுவலாக 1829 இது கொண்டு வந்தால் கூட அது கம்ப்ளீட்டாக ஒழிக்கலை. 1987 சதி தடுப்பு சட்டம் ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? 1829 டிசம்பர் 4. அப்போ கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங். இவட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒழிச்சாங்கன்னா இல்லை.
ஓகேவா. இந்த சட்டம் 1987 சதி தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துச்சு. ஓகேவா. இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு சட்டம் இருந்தால் இந்த வங்க சதி ஒழுங்குமுறை சட்டம் தான். ஓகேவா. எப்போ கொண்டு வந்தாங்க? 1829 December 4 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒழிச்சாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்படவில்லை. அதுக்கப்புறமா 1987 கொண்டு வந்த சதி தடுப்பு சட்டத்தில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு சட்டம் இந்த சட்டம். ஓகேவா. ஓகே, 15 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ் பார்ப்போம். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. திரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7/6/2006 இந்த அன்றைக்கி 5000 ரூபா கடனாக வாங்கிட்டு 19/8/2006 ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ வருஷத்துக்கு 7% வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் அவர் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ப்போமா. நமக்கு தெரியும் ஜூன் மந்த்து 6னா ஜூன் தானே. இந்த ஜூன் மந்தில் 8/4/6 முடியுது. அப்போது நம்ம மட்டில் 7 டோட்டல் டேஸோட 7 மைனஸ் பண்ணனா 24 கிடைக்கும். ஓகேவா. ஜூலை ஃபுல்லாக இருக்குது. அப்போது 31. ஆகஸ்ட்டு 19 நிறைவேற இருக்குது. அப்போது 18 தெரியும். இப்போ டோட்டல் இதுவாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 73 டேஸ். எப்போவுமே நம்ம இயர்ஸாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 73 டேஸை நம்பர் ஆஃப் இயர்ஸை இயர்ஸாக மாற்றும்போது 73 டோட்டல் 1 இயர் 18 டேஸு 365 டேஸ். ஓகேவா. இப்போ இயர்ஸாக மாற்றியாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸு 73/6 அதுதான். நெக்ஸ்ட்டு பிரின்சிபால் எவ்வளோ? 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7%. இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன? PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. அப்ளை பண்ணலாமா? 5000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 73/365 into 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல். ஓகேவா. அடுத்தது 365 இந்த 50 ரெண்டு கேன்சல் பண்ணால் 50னா 10 5ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போது 5 10s are 50. இது 7 5 7s are 35 1 73. இப்போ 73 இந்த 73 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மேலே என்னது? 10 7. அப்போ 10 into 7 70. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 17. அங்கே அமௌண்ட் தானே கேட்குறாங்க. அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா SI ப்ளஸ் பிரின்சிபால். SI ஃபார்முலானது 70. பிரின்சிபால் 5000. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டு இருப்பார்? 5070. இதுதான் டோட்டல் அமௌண்ட். இப்போது இதுக்கான ஆன்சர் என்னது? 5070. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அகைன் பாருங்கள், அதுக்கு ஃபார்முலா அந்த டேஸு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1600 5% ஆண்டு வட்டி கூட்டு வட்டி வீதம். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பிரின்சிபல் கொடுத்தாச்சு, அமௌண்ட் கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்க்கலாமா? ஏக்கான ஃபார்முலா P into 1 plus R/100 whole power n. இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாமா? ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1852
ஸோ ஓகே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஃபார்முலாவோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 ஒன்ஸ் 100 100 + 5 105 105/100 அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 21/20 வரும். ஓகேவா? இப்போது அந்த வேல்யூ அப்படியே வச்சுருப்போம். ஓகேவா? 185220 டெசிமல் வேல்யூ நம்ம எழுதுகிறப்போ கீழே வந்து 20 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1600 கூட அந்த டெசிமல் வேல்யூ நம்ம 8நாலே இங்கே 2 0 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவல் 21/20 ஹோல் பவர் n. 0 கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு வேல்யூ கேன்சல் பண்ணனா 2ஆல் கேன்சல் பண்ணலாம் ரெண்டுட்டுமே. 2 9s are 18, 2 2s are 4, 1 2 6 are 12, 2 1s are 2. இதுவும் 2 8s are 16. அப்போ 0 போடலாம். ஓகேவா? இப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த குட்டுற இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த நம்பருடைய ஹோல்ஸ் க்யூப் தான் இந்த வேல்யூ. ஓகேவா? 21 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் தெரியும். ஓகேவா? அப்போது இதை வேல்யூ எப்படி இல்லை இதை 21/20 ஹோல் பவர் க்யூப் ஈக்குவல் 21/20 ஹோல் பவர் n. ரெண்டு பேஸு சேமாக இருக்கிறப்போ அந்த நம்பரும் அந்த அடுக்கில் இருக்கிறது சேமாக தான் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வரும்? 3. ஓகேவா? நல்லா புரிஞ்சுதா? அப்போது இதுக்கான ஆன்சர் நம்பர் ஆஃப் 3 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஏன்னா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அகைன் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஒரு தொகை 2 ஆண்டுகளுக்கு 8 ஸ்வதி வீதத்தில் கூட்டு வட்டிக்கு தனி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40னா அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டால் ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும். 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலான்னு. அதில் 2 இயர்ஸ் ஃபார்முலா பார்ட் வச்சு நம்ம போட போகிறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே 2. ஓகேவா? அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. சிம்பிள் அந்த காம்பவுண்ட் டிஃப்ரென்ஸு 40. பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த வேலையை வச்சு அப்ளை பண்ணி போடலாமா? நம்ம ஃபார்முலா தெரியும். 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 40. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100 ஹோல் ஸ்கொயர். இப்போது எப்படி போடலான்னா இங்கே 40 அப்படியே வச்சுக்கோங்க. P × 8/100 2 டைம்ஸ் போட்டுக்க. 8/100 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ P மட்டும் இங்கே வச்சிடலாம். மீதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போது P மட்டும் கொண்டு வந்தால் இங்கே டிசிமலுக்கு எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போகும், மல்டிப்ளேஷன் மாறும். அப்போது இங்கே 40 100 × 100 / 8 × 8. இப்போது கேன்சல் பண்ணலாம். 8 8s are 64 தெரியும். சரிவா? இதை நம்ம ஒன்றாவது மல்டிப்ளை பண்ணிடலாமா? 8 × 8 எவ்வளோ? 64. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இருங்க. 32 20 மறுபடியும் கேன்சல் பண்ணால் 16 10. மறுபடியும் கேன்சல் பண்ணால் 2 8s are 2 5s are 10. அது மறுபடியும் கேன்சல் பண்ணால் 2 4s are 250. எவ்வளோ வரும்? 250. மறுபடியும் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4 250. மறுபடியும் 2 கேன்சல் பண்ணால் 2 1s are 2
to 25. ஓகே, நம்ம அப்படியே கேன்சல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ ரிமைனிங் வேல்யூஸ்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ரிமைனிங் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 5 இருக்குது, 50 இருக்குது, 25 இருக்குது. இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோன்னா 6250 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பிரின்சிபல். எங்கே இருக்கு அந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஓகேவா? கொஷின் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? 19th கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கப்பா. சேம் சிம்பிள் ஃபார்மேட் PNR/100 அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்களே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். PNR/100 அப்ளை பண்ணிங்கன்னா 950 42/365 10 × 100 அந்த வேலையை அப்படியே அப்ளை பண்ணு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ் கொடுத்தாங்கன்னா 42/365 அது சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல். 365 இதை கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ரிமைனிங் வேல்யூ நான் 3 × 42 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். 3 × 42 எவ்வளோ? 126. இதுக்கான ஆன்சர் 126. ஓகேவா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 20 கொஸ்டின் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட்டான், அசலை கேட்குறான். நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 750 அப்படியே போடலாம். பிரின்சிபல் நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 % 10/100. ஓகேவா? இது அப்படியே நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம் அதை மட்டும் வெளில எடுத்துடலாம். P = 750 × 100 / 2 × 10. ஒரு ஜீரோ கேன்சல். 2 1s are 2, 2 5s are 10. ரிமைனிங் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 750 × 5 எவ்வளோ ஆன்சரு? 3750. இதுதான் பிரின்சிபல். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன வருது? 3750. ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம இதை அப்ளை பண்ணனால நான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபார்முலா போடாமல் அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. அசல் 46,000 1 year 9 months. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எப்படி போனால் தெரிஞ்சிடணும். ஓகேவா? 1 year 9 months. அப்போது 1 year 18 months 12. ஓகேவா? இது அப்படியே இது பண்ணிங்கன்னா 21/12. எவ்வளோ ஷார்ட்கட்டாக கேன்சல் பண்ணி கூட போடலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் போடுங்க. ஓகேவா? அமௌண்ட் இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா அமௌண்ட்டும் கொடுத்தான், பிரின்சிபாலும் கொடுத்தான். அப்போது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி ஈஸி. 2 மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போது 54,000 46,000 இது கேன்சல் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 52,440 மைனஸ் 46,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர்? இன்ட்ரெஸ்ட்டு 6,440 கிடைக்கும். இது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்ததா பிரின்சிபால் வந்து 46,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 21/2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனால் கேட்குறாங்க. அப்போது PNR/100 அந்த ஃபார்மில் அப்படியே வச்சுக்கோங்க. PNR/100 = I. வேல்யூ அப்படியே சப்மிட் பண்ணலாம். 46,000 21/12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது 100 = 6,440.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டானு கேட்குறாரு. அப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் மீதியெல்லாம் அனுப்பலாமா? அனுப்புனா 6440 மல்டிப்ளை 12 by 460/21. ஏன் 60னா இங்கே அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஓகே, கேன்சல் பண்ணலாமா? எவ்வளோ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இப்போ 46 டேபிளில் இது கேன்சல் பண்ணனா 92. அதே போல் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 4 சார், 3 7 சார், 7 சார், இப்போ கேன்சல் பண்ணோன்னா 12 46 92. இதோட 12 கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் வேல்யூவில் 2 × 4 = 8%. இதுக்கான ஆன்சர் 8%. ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த சம்மில் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், அப்புறமா ஆன்சர் கேட்பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபார்மேட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நல்லா கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தனி வட்டியில் அசலாடு n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்? அருமையான வினா. இதுக்கான சம் ஆஃப் மணி பிரின்சிபல் என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட், சம் ஆஃப் மணி பி நம்பர் 2. அது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாகும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2p. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். SI = A - P. அப்போ 2pலேருந்து 1p மைனஸ் பண்ணால் 1p தான் கிடைக்கும். P0/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா P = P × நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. இந்த P இந்த P கேன்சல் ஆனால் NR/100 வரும். இப்போ RR மட்டும் இங்கே வெளியில் இருக்குன்னா 100/n கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுனே போனீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். ஆப்ஷன் சி. ஓகேவா? M-. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் பார்ப்போம். 50 வினாக்கள் இது வரைக்கும் நம்ம மேக்ஸு ஐனா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தமிழ் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரித்து எழுதுக மாசறை. மாசறை பிரித்து எழுதுக. மாசு ப்ளஸ் அரை. ஓகேவா? மூடுதியுடைய ஆசிரியர் எல்லாருக்கும் தெரியும், ஔவையார். குற்றம் இல்லாதவர் எப்படி சேர்த்து எழுதலாம்? ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாதவர். குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் வந்து இம்மு ப்ளஸ் இ என்ன மாறும்? மீயாக மாறும். அந்த மீ இங்கே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ குற்றம் இல்லாதவர். நெறி என்பதன் பொருள், நெறினா வழி. காமராசர் நடுவண் அரசு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கியது? இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்க பார்த்தா 1976. ஓகேவா? தமிழ் இந்த இந்தியாவில் ஒரு உயர்ந்த விருது எதுனா இந்த பாரத ரத்னா விருது. ஓகேவா? நெக்ஸ்ட், பேயற்ற சொல். தென்றல், நன்றி, மண்டபம், கண்டம். இல்லை தென்றல். ஏன் இது மட்டும் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா நன்றிக்கு இந்த ரீ வருமா? இந்த ரீ வரணும். மண்டபம் வந்து 3 சுழி இன்னும் வரணும். கண்டம் வந்து 3 சுழி இன்னும் வரணும். ஸோ இல்லை மிஸ்டேக் அப்போ இது மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? ஆயுத ஏற்றிற்குரிய மாற்று அளவு அரை மாற்றிடை. உனக்கே தெரியும். அதே போல் ஒற்றையீட்டுக்கு கூட அரை மாற்றிடை வரும். ஓகேவா? கீழே தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. மெய்யெழுத்துகள் சொல்லில் முதலில் வராது. கரெக்ட் தான். இந்த இக்கு, இங்கு இந்த மாதிரி மெய்யெழுத்து ஃபஸ்ட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கா? ஸ்டார்ட் ஆகாது. அப்போ இது கரெக்ட் தான். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும்னு சொல்கிறாங்க, தப்பு. எப்பவுமே ஆயுத எழுத்து சொல்லி முதலில் வராது. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். தவறான தானே கேட்குறாங்க, அது இதுதான். தானால இது எல்லாமே முதலில் வராது. ஓகேவா?
அப்போ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தமிழாக்கம் கரன்சி நோட் கலை சொற்கள் அந்த பேஸ் பண்ணி கேட்டேன். பணத்தாள். சேர்த்தெழுக முற்றுச்சுடர் ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல் படித்தால் ஐ மற்ற கு எது கரெக்ட் ஆன்சர்னா படித்தால். நெக்ஸ்ட் கொஸ்டின். லாரி மகிழுண்டு மெச்சன் சரியான இதுதான் கேட்குறாங்க. சரியான இதுனா லாரி மகிழுண்டு தவறு. ட்ரஸ்ட் கலைக்கலைஞன் தவறு. வாய்ஸ் கருணை தவறு. மெச்சன்ட் வணிகர் இஸ் அ கரெக்ட். ஓகேவா? லாரினா சரக்குண்டு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாய்ஸ்னா அந்த ஒளி அந்த நம்ம வாய்ஸ் பண்ணாது. ஓகேவா? மெச்சன்ட் வணிகர் கரெக்ட். ஓகேவா? பாரதிதாசரை வால்ட் விட்மன் என பாராட்டியவர் யார்? யார்னா தேசிய விநாயகம் தான் இவரை பாராட்டியிருப்பார். ஓகேவா? பாரதிதாசன் தொடங்கிய நாடக குழுவோட பேர் என்னன்னா இன்ப இரவு. நான் ஒரு என்ன பிரிவுனா இன்ப இரவு. யார் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1944 இந்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலாக பாரதிதாசன் விருது பெற்ற கவிஞர் யார்? யார்? சுரதா. இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பார். ஓகேவா? இவர் முழு பேர்னா சுப்ரத்தினதாசன். சுரதா ஃபுல் நேம் வந்து சுப்ரத்தினதாசன். பாரதிதாசனுடைய தீவிர பற்றாளர். ஓகேவா? மலரும் மாலையும் இந்த நூலுடைய ஆசிரியர் கவி தேசிய விநாயகம். கவிமணி தேசிக விநாயகம் தான் இவருடைய ஆசிரியர். ஓகேவா? ஒருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் குறிப்பிடுவது ஊக்கம் தான் முக்கியமானது. ஓகேவா? ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்துக்கு கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள். ஓகேவா? கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளுக்கு நடைப்பயணம் செய்தார்னா 103 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருப்பார். ஓகேவா? புல் அப்படின்றது பறவை. தவறான சொல் கண்டான் வென்றான் கண்ணில் வண்டு. இதில் வந்து வென்றான் என்றால் தவறு. ஏன்னா என்ன ரா போட்டுருக்காங்க பாருங்க. இந்த ரா வரணும். இந்த மாதிரி தான் வரணும். இது இந்த ரா வந்ததுனால தவறு. ஓகேவா? இதான் கரெக்ட். இந்த தவறாண்டான்னு கேட்குறாங்க. அதுதான் ஆன்சர். இருகுறி சிறப்பு பெயர் என்ன? தேர்வு செய்க. பறவை இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இலக்கியம் இதுக்கான ஆங்கில சொல்லுனா லிட்ரேச்சர். இலக்கியத்துக்கான ஆங்கில சொல் லிட்ரேச்சர். மெர்சி என்ற தமிழாக்கம் கருணை. ரொம்ப முக்கியமானதுங்க. கருணை மெர்சி. ஓகேவா? நாவில் நுனி மேல்வாய் அனத்தின் முன் பகுதித்துறை பிறக்கும் எழுத்து நா. ஆக்சுவலாக இது மெய் எழுத்தில் வரணும். இன்னு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, 3 சுழி இன்னு. ஓகேவா? விடியல் என்பது என்ன சொல்வகைனா காலப்பெயர். விடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறல, அப்போது காலத்தை குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? மேரு அப்படின்ற பொருள் இமயமலை. மேருனா இமயமலை. சரியான வரிசை எது? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் கரெக்ட். அந்த சென்டென்ஸை கரெக்டாக பற்றி பண்ணா தெரியும். ஓகேவா? 50. சிட்டுக்குருவின் வீச்சு யாருடைய வரலாற்று? சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு ஓடு வந்தாவே அதை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண எல்லாருமே யாருன்னா ஒருத்தர் தான் சலீம் அலி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 வினாக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி பண்ணால் போதும். ஓகேவா? இந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க பார்ப்போம். அதுதான் நெக்ஸ்ட் டெஸ்ட் போர்ஷன் என்னன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜென்ரல் தமிழ் கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தையும் குப்தர்கள் இந்த 2 லெசனையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 இலக்கணம் அந்த சப்ஜெக்ட் நியூ சிலபஸ் வைஸ் இலக்கணத்தையும் நாமக்கல் கவிஞர் அந்த கவிஞர்களை பற்றியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? மறக்காமல் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம பார்ப்போம்.
ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். பட்டு நான் எல்லாமே வந்து சிஸ்டமில் பண்ணலை, மொபைல்லையே WS அந்த ஆப் மூலமாக நான் பண்ணேன். அதனால் கொஞ்சம் டிலேடாக ஆகும். தமிழில் டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? குறிப்பிட்ட நான் 50லேருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இதுக்கு பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ முடியுது பார்ப்போம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்ல வேண்டிய அந்த கான்செப்ட் புரியும். இதுக்கு ஆன்சர் கீ ஃபைல் வந்து இந்த ஃபைலை நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா?